உறவுகளின் அடிச்சலம் பரஸ்பர புரிதலும் மரியாதையும் தான். ஒருவரை ஒருவர் உணர்ந்து அவர்களின் எண்ணங்கள், உணர்வுகள், ஆசைகள் ஆகியவற்றை கவனமா கேட்டு புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். இது உறவின் வலிமையை அதிகரிக்கிறது. கணவன் மனைவி உறவில் இந்த புரிதலும் மரியாதையும் அன்றாட வாழ்வில் சிறிய தருணங்களிலும் பெரிய சவால்களிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஒருவருக்கொருவர் நேரம் செலவிடுவது, மனதை திறந்து பேசுவது உறவை மேலும் நெருக்கமாக்கும். படுக்கையறை என்பது அன்பும் பாசமும் வெளிப்படும் இடம் மட்டுமல்ல, இருவரும் பாதுகாப்பாகவும் நம்பிக்கையுடன் இருக்கக்கூடிய இடம். இருவரும் ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஒருவரின் சந்தோஷம் மற்றவரின் சந்தோஷமா மாறும் போது உறவு வலுவாகும். இது உடல் மட்டுமல்ல, மனதிலும் இணைப்பு. உணவுகள், எண்ணங்கள், ஆசைகள் ஆகியவற்றை பகிர்ந்து கொள்ளும் போது உண்மையான நெருக்கம் உருவாகிறது. பலர் நெருக்கம் என்பது தங்களுக்கானது என நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் இருவரும் மகிழ்ச்சியடைய வேண்டும். இருவரும் சமமாக மகிழ்ச்சி பெறும் போது உறவு ஆரோக்கியமாக இருக்கும். உங்க துணையின் விருப்பங்கள், தேவைகள், உணர்வுகளை மதிப்பது அவசியம். அவர்களின் கருத்துல கேட்டு புரிந்து ஆதரவு தருவது உறவை வலுப்படுத்தும். மகிழ்ச்சி இருவருக்கும் சமமாக இருக்க வேண்டும். ஒருவரின் மகிழ்ச்சி மற்றவரையும் பாதிக்குது என்பதை நினைவில் வையுங்கள். உங்கள் செயல்கள் உங்க துணையின் மகிழ்ச்சியை நோக்கி இருக்க வேண்டும். சிறிய அக்கறை, அன்பு, கவன உறவை வலுப்படுத்தும். இது அன்பும் அக்கறையும் காட்டும் வழி. அன்பும் மரியாதையும் இல்லாமல் உறவு நீடிக்க முடியாது. மரியாதை மற்றும் புரிதல் உறவை வலுப்படுத்தும். ஒருவரை ஒருவர் நம்பிக்கை மற்றும் ஆதரவுடன் பார்க்கும் பொதுவு வளர்ச்சி பெறும். உடல் நெருக்கம் இரு மனங்களின் இணைப்பு. இது மனத்திலும் அமைதியை தரும். இதுவே ஆரோக்கிய உறவின் முதல் படி. புரிதலும் மரியாதையும் உறவை நிலைச்சிருக்க வைக்கும் முக்கியமான தூங்க. ஆண்கள் மற்றும் பெண்கள் உடல், மனம் மற்றும் உணர்வுகளில் பல்வேறு விதமான வேறுபாடுகளை கொண்டிருக்கிறார்கள். இந்த வேறுபாடுகளை புரிந்து கொள்வது உறவுகளில் மிக முக்கியமான ஒரு அடிப்படை. பெண்களுக்கு நெருக்கம் என்பது உணர்ச்சி மற்றும் பாதுகாப்பு உணர்வுடன் தொடர்புடையது. அவர்கள் அன்பும் ஆதரவும் பெறும்போது தான் மனத்தில் நிம்மதியும் உறுதியும் ஏற்படுகிறது. அவர்களின் தேவைகளை புரிஞ்சு கொள்ளாத போது உறவில பிரச்சனைகள் உருவாகும். உங்கள் விருப்பங்களை மட்டும் முன்னிட்டாமல் அவளது உணவுகளையும் கவனியுங்கள். இது உறவை வலுப்படுத்தும். பெண்கள் மதிப்பு, அக்கறை, மரியாதை மற்றும் அன்பை எதிர்பார்க்கிறார்கள். அவர்களுக்கு இந்த உணவுகளை வழங்கும் போது அவர்கள் உறவில் முழுமையா ஈடுபடுகிறார்கள். நாள் முழுவதும் நீங்கள் காட்டும் அன்பும் மரியாதையும் அவளது மனநிலையை பாதிக்கும். சிறிய செயல்களும் வார்த்தைகளும் அவளுக்கு பெரும் மகிழ்ச்சியை தரும். தேவைகளை புரிந்து கொள்வது போர் மணி நேர் செயல்பாடு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தருணத்திலும் அவளது உணவுகளை கவனிக்க வேண்டும். பேசுங்கள், கேளுங்கள், அவளது உணவுகளை கவனியுங்கள். நேரத்தை ஒதுக்கி அவளுடன் திறந்த மனதுடன் உரையாடுங்கள். மெலனத்திலும் அவளது உணவுகளை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இந்த புரிதல் உறவை ஆழமாக்கும். உண்மையான அன்பும் புரிதலும் உறவை நிலைத்திருக்க செய்கின்றன. நெருக்கம் பற்றி பேசுவது சிலருக்கு சங்கடமாக இருக்கலாம். சில நேரங்களில் உணவுகளை வெளிப்படுத்துவது எளிதல்ல. ஆனா உண்மையான நெருக்கம் உருவாக இருவரும் மனதை திறந்து பேச வேண்டும். திறந்த உரையாடல் உறவுக்கு அவசியம். இது இருவருக்கும் பாதுகாப்பும் நம்பிக்கையும் தரும். உங்கள் உணவுகளை மறைக்கால அன்போடு பகிர்ந்தா உறவு மேலும் வலுவாகும். உங்கள் விருப்பங்கள், தேவைகள், சங்கடங்களை அன்புடன் பகிருங்க. குறை கூறாமல் நேர்மறையா பேசுங்க. உங்கள் துணையின் விருப்பங்களையும் கேளுங்க. அவர்களின் உணர்வுகளையும் மதிக்கவும். உரையாடலுக்கு சரியான நேரம், அமைதியான இடம் தேர்ந்தெடுக்கவும். இருவரும் மனதளவில் அமைதியாக இருக்கும் தருணத்தை தேர்வு செய்யுங்க. விமர்சனங்களை தவிர்த்து அமைதியான தருணத்தில் பேசுங்க. உங்கள் வார்த்தைகள் மென்மையாக இருக்கட்டும். உங்க துணை பேசும்போது பொறுமையா கேளுங்க. குறுக்கிடாதீங்க. புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்க. இந்த உரையாடல் நம்பிக்கையை வளர்க்கும். இதுவே உண்மையான இணைப்பின் அடையாளா. உறவின் அழகும் வலிமையும் இதுதான். நெருக்கமான உறவில் நம்பிக்கையும் ஆறுதலும் முக்கியம். பெண் பாதுகாப்பாக மதிக்கப்படுவதாக உணர வேண்டும். இந்த நம்பிக்கையை உருவாக்குவது தொடர்ச்சியான அன்பும் மரியாதையும். அவளது வேகத்துக்கு மதிப்பளியுங்க. படுக்கையறை என்பது அன்பு பரிமாறும் இடம், அழுத்தம் இல்லாத சூழல். அவள் சங்கடமாக இருந்தா ஆறுதல் அழியுங்க. அவளது இல்லை என்பதை மதிக்கவும். மென்மையான அணுமுறை முன்விளையாட்டுக அவளுக்கு நம்பிக்கை தரும். அவசரப்படாதீங்கள். மெதுவாக தொடங்குங்க. அவளது இன்பத்துக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. இது உறவலுப்படுத்தும். நெருக்கமான உறவின் வெற்றி பரஸ்பர மகிழ்ச்சியில தான். இருவரும் மகிழ்ச்சி அடைய வேண்டும். உங்க துணை மகிழ்ச்சியை முதன்மை செய்யுங்க. அவளிடம் தொடர்ந்து பேசுங்க, கேளுங்க.
அவளது பதில்களுக்கு ஏற்ப உங்க அணுமுறையை மாத்துங்க. பொறுமையுமே முக்கியம். அவளை ஒருபோதும் கட்டாயப்படுத்தாதீங்க. உங்கள் அன்பு அவளுக்கு ஆறுதலா இருக்க வேண்டும். உடல் நெருக்கம் என்பது இரு மனங்களின் சங்கமா. மரியாதை, அன்பு, புரிதல் உறவை அழகாக்கும். இதுவே வெற்றிகரமான உறவின் ரகசியம்.